அவரு தலை ஒத்துக்கிறா பத்தில அவரு எங்க ஒண்ணா நிப்பாரு. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்க தானிய தலைவருங்க, எங்க தலைவர் எங்க கலைஞர் காப்பது அவர் பெற்றெடுத்த புதல்வன் தாங்க எங்களுக்கு எப்பவுமே தலைவரே. அவர் என்ன மாதிரி ஆட்சி செய்யறாருங்க, மூலக்காரங்க அவரு. அவர் பேரு ஸ்டாலின்ங்க. நீ எப்படி ஏற்படி வாங்க போற மூலக்கார மனுஷன் அவரு. பெண்களுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு விடியல் பயணம், மகளிர் திட்டம், புதுமை பெண் திட்டம் எவ்வளவு பேர் செய்யறாருங்க. முதியோர்களுக்கு பென்ஷன் எவ்வளவு செய்யறாருங்க, சொல்லவே முடியாது. கடைசியா அவங்களுக்கு செருப்பை வச்சுதான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. விஜய் எனக்கு யாரு விஜய் படம் பார்த்ததே இல்லைங்க. அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அவன் ஒரு அறவேக்காடு. தற்கூரின்னு சொல்றதுக்கு ரோஷம் வருது அவருக்கு. தற்கூரி நிரூபிச்சுதான் காட்டின்னு இருக்கிறான். எங்களுக்கு அவனை பத்தி எங்க ஸ்டாலினோட கம்பேர் பண்ண எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. முதல்வர் ஒருத்த முட்டாள்னு சொல்றான். வந்தா அந்த ஆதவ அர்ஜுனா அவன் வரானா ஓட்டு கேட்கறானா கம்முன்னு போயிடணும். எதுக்குங்க அவரை பத்தி கம்பாரிசன் கொடுக்கணும்? அவரை செய்து ஒன்னா ரெண்டாங்க. அவர் அமுல் பேபின்னு சொல்லுவாரு, எல்லாமே சொல்றாரு. அவர் மனுஷன் கார்த்திக் மோகனும் வந்தாருங்க. அந்த அமுல் பேபி தான் சொல்றாருங்க. அவர் வந்தாருங்க, ஒண்ணுமே பேசலங்க. அந்த மனுஷன் வீடு வீடா வந்தாரு. அவருக்கு கொடுத்த வேலையை அழகா வந்தாரு. எல்லாருக்கும் கரகோஷம் கொடுத்தோம். அழகா தலைவணிங்க ஏத்துக்கிட்டாரு. என்ன பொறுத்திருக்கங்க, எனக்கு எங்க தலைவரோட வச்சு அவனை பேச எனக்கு பிடிக்கல. ஐயா அந்த நாய்கிட்ட சொல்லி வை, செருப்பால் அடி பண்ணி சொல்லி வை. அவனை மட்டும் இல்ல உன்னையும் தான். எங்க தலைவரோட எங்க ஸ்டாலினோட அவனை கம்பேர் பண்ண எனக்கு பிடிக்க பண்ண மாட்டேன்றாரு. வரதுக்கு முன்னாடி ஊழல் பண்ண மாட்டேன் அவர் சொன்ன நம்ம எப்படி நம்ப முடியும்? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. விஜய் சொல்லட்டும், 230 நாள் போக வேண்டாம். 38 மாவட்டம் போயிருக்காரா சொல்லுங்க. தேர்தலுக்கு நீங்க வரலன்னு எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு. எதுக்கு நீங்க காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போக முடியுது, போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? சங்கி அது ஜிங்கியா என்னது அதுக்கு பேரு? என்ன தேவை செய்யறது? அது மாவட்ட தலைநகரா? அங்க பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்காக நீங்க காரைக்குடி போனீங்க? உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அப்போ உங்க நோக்கம் திமுக வெல்றதா, தாவேக நாம் தமிழரை வெல்றதா? பெரியப்பா இங்க இருங்க, சத்தமா பேசாதீங்க, காதுல கேட்டுற போகுது. ஏன் கேட்டான்னா சும்மா இருங்க, சங்கடப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? திமுகவில் நீங்க குளத்தூர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, எடப்பாடி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, சாத்தூர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. இப்போ விருதுநகர், சேலம், திருநெல்வேலி இதெல்லாம் மாவட்ட தலைநகரங்கள். அப்படி மாவட்ட தலைவராக இருந்துட்டா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னங்க நீங்க எல்லாத்தையும் அப்படி தானே போனார், இங்கே மட்டும் சொல்லிக்கிறேன். காரைக்குடி நகரத்து போயிட்டு வந்திருக்காரு. என்ன கணக்கு? அப்போ உங்களுடைய குறி ஸ்டாலின் இல்ல. என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.